بسم الله الرحمن الرحيم. Wake up from your sleeping, say Bismillah as you rise. Wake up from your dreaming, make wudu and rub your eyes. As the darkness turns into the dawn, pray Fajr to Allah. As the moon cracks into daylight, sing Hayya ala Salah. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நாம் வுது தொழுகை இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தான் பார்க்கவிருக்கின்றோம். அதே போன்று அதில் ஏற்படுகின்ற தவறுகளையும் உங்களுக்கு விளக்கவிருக்கின்றோம். வுதுவை பொறுத்தவரையில் தொழுகைக்கு இன்றியமையாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற செய்தியை நாம் புகாரியிலே இன்னும் பல கிரந்தங்களில் பார்க்கலாம். லா யக்பலுல்லாஹு ஸலாத அஹதிக்கும் இதா அஹ்தஸ ஹத்தா யதவல்லா. ஒருவர் அவருக்கு வுது முறிந்துவிடும் என்று சொன்னால் அவர் திரும்ப வுது செய்யாதவரை அவருடைய தொழுகையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே தொழுகைக்கு வுது என்பது இன்றியமையாத ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வுதுவை நாம் அழகான முறையிலே, உரிய முறையிலே நாம் இந்த வுதுவை நிறைவேற்ற வேண்டும். இது ஒரு சிறந்த வணக்கமாக இருக்கிறது. இதனுடைய சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறையவே சொல்லியிருக்கிறார்கள். புகாரிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியிலே, வுதுவுடைய உறுப்புகள் அனைத்தும் நாளை மறுமையிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கும், விளங்கிக் கொண்டிருக்கும். அதை வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உம்மத்தை அடையாளம் காணுவார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று எவர் ஒருவர் அழகான முறையிலே வுது செய்து அந்த வுதுவோடு அவர் தொழுவார் என்று சொன்னால் அவருடைய பாவங்கள், அடுத்த தொழுகை வரை உள்ள பாவங்களை, சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்ற செய்தியை நாம் புகாரியிலே பார்க்கிறோம். அதே போன்று மற்றும் ஒரு செய்தியிலே, எந்த ஒரு முஸ்லிமாவது அழகான முறையிலே வுது செய்து அதே போன்று ருக்கு சுஜூதுகள் அதனுடைய தொழுகையுடைய உள்ளச்சங்களை எல்லாம் பேணி தொழுவார் என்று சொன்னால் அவர் முன் செய்த சிறிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போன்று வுது செய்வதன் மூலமாக சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அந்தந்த உடலுடைய உறுப்புகளால் நிகழ்ந்த சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்படியாக அதே போன்று மற்றும் ஒரு செய்தியை முஸ்லிமிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்ற, உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துகின்ற ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், குளிரான நேரங்களிலே வுதுவை பரிபூர்ணமாக நிறைவாக செய்வதும், பள்ளிக்கு அதிக எட்டுக்களை வைத்து நடந்து வருவதும், ஒரு தொழுகையை முடித்துவிட்டு மறு தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பதுமாகும் என்று சொல்கிறார்கள். இவைகள் உறுதிமிக்க காரியங்கள் என்று சொன்னார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இப்படி வுதுவுடைய நிறைய சிறப்புகள் இருப்பதை பார்க்கிறோம். இந்த வுதுவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அமைத்துக் கொண்டார்கள், எவ்வாறு நமக்கு வுது செய்யுமாறு சொன்னார்கள் என்பதை நாம் அனைவரும் விளங்கிக் கொள்வது கட்டாயமாக இருக்கிறது. அதே போன்று வுது செய்யக்கூடிய அதிகமானவர்கள் பாத்திரத்திலே வுது செய்யும் போது அவர்கள் அந்த பாத்திரத்திலே தண்ணீர் துளிகள் விழுந்து விட்டால் அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாது என்ற ஒரு தவறான நம்பிக்கையிலே இருப்பதை பார்க்கிறோம். இதற்கு மாற்றமாகத்தான் ஹதீஸ்கள் இடம்பெறுகின்றன. புகாரிலே ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் யாராவது ஒருவர் தூங்கி எழுந்தால் அவர் பாத்திரத்திற்குள் கையை போடுவதற்கு முன்னர் தனது கைகளை கழுவிக் கொள்ளட்டும். ஏனென்றால் அவரது கைகள் எங்கெங்கெல்லாம் பட்டது என்று அவருக்கு தெரியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவருக்கு அது தெரியாமல் இருக்கின்ற காரணத்தால் தான் நபி அவர்கள் கைகளை கழுவிவிட்டு பாத்திரத்திலே போடுமாறு சொன்னார்கள். எனவே இந்த செய்தியில் மிக தெளிவான ஆதாரம் இருக்கிறது. ஒருவர் தாராளமாக பாத்திரத்தில் கைகளை போட்டு வுது செய்யலாம், தண்ணீரை எடுக்கலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுதுவுடைய முறையை கற்றுக் கொடுக்கின்ற அந்த செய்தியிலும் அவர்கள் பாத்திரத்தில் வுது செய்தார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். எனவே வுது செய்கின்ற தண்ணீர் துளிகள் பாத்திரத்திலே விழுந்து விட்டால் அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாது என்பது ஒரு தவறான ஒரு நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஒருவர் வுது செய்வதற்கு முன்னால்
பல் துலக்குவது என்பதும் ஒரு சுண்ணாவாக இருக்கிறது, ஒரு வலியுறுத்தப்பட்ட சுண்ணாவாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்துக்கு சிரமம் இல்லை என்றால் இதை நான் ஒவ்வொரு தொழுகையிலும் கட்டளையிட்டு இருப்பேன், ஏவி இருப்பேன் என்று சொல்கிறார்கள். இந்த செய்தியை நாம் முஸ்லிமிலே பார்க்கிறோம். எனவே வுது செய்து கொள்வதற்கு முன்னால் ஒரு மிஸ்வாக் செய்வது என்பது ஒரு சுண்ணாவாக நபி வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அந்த குச்சியால் தான் மிஸ்வாக் செய்ய வேண்டும், பல் துலக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இல்லை. அவருக்கு எதன் மூலமாக பல் துலக்க முடியுமோ அதால் பல் துலக்குவது என்பது சுண்ணாவாக இருக்கிறது. எனவே இப்படியாக இந்த நடைமுறைகளை நாம் கவனித்து ஒருவர் உள்ளத்தால் நியத்தை வைத்தவராக அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி பிஸ்மில்லா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி பிஸ்மில்லா என்று சொல்வதற்கு நசாயிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. பிஸ்மில்லா என்று சொல்லி அவர் வுது செய்ய வேண்டும். வுது செய்கின்ற போது இன்னும் கவனிக்க வேண்டிய மற்றொரு விடயம் என்று சொன்னால், நாம் கழுவுகின்ற உறுப்புகளை ஒரு முறை கழுவுவதற்கும் ஹதீஸ்களிலே ஆதாரம் இருக்கிறது. புகாரிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியிலே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுதுவுடைய உறுப்புகளை ஒவ்வொரு தடவை கழுவினார்கள் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு முறையாக வுதுவுடைய உறுப்புகளை கழுவினார்கள் என்ற ஹதீஸ் புகாரியில் 158வது செய்தியாக பதிவாக இருக்கிறது. அந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். வுதுவுடைய உறுப்புகளை இரண்டு முறை கழுவுவதற்கும் ஹதீஸ்களில் ஆதாரம் இருக்கிறது. வுதுவுடைய உறுப்புகளை மூன்று முறை கழுவுவதற்கும் ஹதீஸ்களிலே ஆதாரம் இருக்கிறது. புகாரில் 159வது செய்தியாக இடம்பெறக்கூடிய செய்தியிலே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வுதுவுடைய முறையை கற்றுக் கொடுக்கும் போது அவர்கள் ஒவ்வொரு உறுப்பை 3 முறை கழுவினார்கள் என்பதை பார்க்கிறோம். இதிலே ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் விளங்க வேண்டும். ஒருவர் மஸ்ஹ் செய்வது என்பது, தன்னுடைய தலையை மஸ்ஹ் செய்வது என்பது ஒரு முறைதான் நிகழ வேண்டும். தலையை மஸ்ஹ் செய்வது என்பது ஒரு முறைதான் நிகழ வேண்டும். தலையை மஸ்ஹ் செய்யும் போது இப்படியாக நாம் கைகளை கொண்டு சென்று மறுபடியும் கொண்டு வர வேண்டும். சிலர்கள் இப்படி மஸ்ஹ் செய்கிறார்கள், இது மஸ்ஹ்ல ஒரு தவறான வழிமுறையாகும். அதே போன்று சிலர்கள் பிடரிக்கு மஸ்ஹ் செய்கிறார்கள், இதுவும் மஸ்ஹ்ல ஒரு தவறான வழிமுறையாகும். மஸ்ஹுக்கு ஒருவர் கையை வைக்கும் போது தலைக்கு ஒரு முறை காதுக்கு ஒரு முறை என்று தண்ணீர் எடுப்பதில்லை. அவர் தனது தலையை தடவுகின்ற அதே கைகளால் தனது காதுகளையும் தடவிக் கொள்வது, இது ஒரு முறை நிகழ வேண்டும். இது 3 முறை அல்ல, ஒரு முறைதான் இந்த மஸ்ஹை ஒருவர் செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று வுது செய்கின்ற போது தனது வலது பக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வலது கையை முதலாவது கழுவுவது, அதே போன்று வலது காலை முதலாவது கழுவுவது, இப்படியாக வலதை முற்படுத்துவது என்பதும் நபி வழியில் உள்ள ஒரு சுண்ணாவாக இருக்கிறது. அதே போன்று 3 தடவைக்கு மேல் செய்யக்கூடாது. நபி அவர்கள் அதை என்ன செய்தார்கள் சொன்னால் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். எவர்கள் 3 தடவைக்கு மேல் கழுவுவார்களோ அவர்கள் வரம்பு மீறி விட்டார்கள், அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள், அநியாயம் செய்து விட்டார்கள் என்றெல்லாம் நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நசாயிலே பார்க்கிறோம். சிலர்கள் 3 தடவைக்கு மேலும் என்ன செய்கிறார்கள், பேணுதல் என்ற அடிப்படையில் கழுவுகின்றார்கள். அது நபி வழிக்கு முரணான செயலாகும். ஒரு முறை கழுவுவது சுண்ணாவாக இருக்கிறது, 2 முறை கழுவுவது சுண்ணாவாக இருக்கிறது, 3 முறை கழுவுவது சுண்ணாவாக இருக்கிறது. அது ஒருவருடைய வுதுல அவர் முகத்தை 3 முறை கழுவுறாரு, கையை 2 முறை கழுவுறாரு, பிரச்சனை இல்லை. ஏன்? இந்த நடைமுறையும் சுண்ணாவிலே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையாகத்தான் இருக்கிறது. அதே போன்று பாதங்களை கழுவும் போது கரண்டை வரை நாம் கழுவ வேண்டும், கரண்டை உட்பட கழுவ வேண்டும். குதிகால்கள் அதிகமானவர்கள் அது தெரியாத ஒரு பகுதியாக இருக்கின்ற காரணத்தால் சிலர்கள் குதிகால்கள் விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறார்கள். நபி அவர்கள் இதை எச்சரித்தார்கள். வயலுள்ளில் அகாபி மினன் நார் மர்ரத்தைன் வஸலாத். நபி அவர்கள் 2 முறை அல்லது 3 முறை சொன்னார்கள். குதிகால்களை உரிய முறையிலே கழுவாதவர்களுக்கு சுத்தப்படுத்தாதவர்கள் கேடு, நரகம் என்று சொல்லி சொன்ன செய்தியை புகாரிலே பார்க்கிறோம். எனவே குதிகால்களை நன்றாக நாம் கழுவிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் தண்ணீரை பயன்படுத்துகின்ற போது நாம் வீண் விரயம் செய்யக்கூடாது. நபி அவர்கள் குறைந்த தண்ணீரில் வுது செய்திருக்கிறார்கள், ஒரு முத்துடைய அளவிலே வுது செய்தார்கள் என்று ஹதீஸ்களை பார்க்கிறோம். எனவே தண்ணீரை நாம் வீண் விரயம் செய்யாமல், இது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். இதை நபி வழியை பேணி நாம் இந்த வுதுவை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் வுதுவுடைய முறையாக இருக்கிறது. இதனுடைய செயல்முறை விளக்கமும் உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். நாம் இப்போது நபி வழியில் நமது வுதுவை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்பதை செயல்முறையாக பார்க்க போகின்றோம். முதலாவதாக ஒருவர் வுது செய்ய ஆரம்பிக்கின்ற போது தனது மனதால் அவர் நியத்து வைக்க வேண்டும். நியத்துக்குரிய இடம் உள்ளமாக இருக்கிறது. எனவே வுது என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை செய்யக்கூடிய ஒருவர் முதலில் நியத்தை உள்ளத்தால் வைத்து கொள்ள வேண்டும். வைத்துக்கொண்டு அடுத்ததாக
அவர் பிஸ்மில்லா என்று சொல்லி அல்லாஹுடைய பெயரை சொல்ல வேண்டும். பிஸ்மில்லா அல்லாஹுடைய பெயரை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். முதலாவதாக தனது இரு கைகளையும் மணிக்கட்டு வரை 3 முறை நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும். விரல் இடுக்குகள் இவற்றை நன்றாக 3 முறை கழுவிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு வலது கையால் தண்ணீரை எடுத்து வாய்க்கும் நாசிக்கும் செலுத்தி இடது கையால் சீர வேண்டும். இவ்வாறு 3 முறை செய்ய வேண்டும். அதற்கு அடுத்ததாக நாம் இரண்டு கைக்கும் தண்ணீரை எடுத்து நமது முகத்தை 3 முறை நன்றாக கழுவ வேண்டும். நாம் 3 முறை நன்றாக கழுவும் போது நெற்றி ரோமங்கள் முளைக்கக்கூடிய இடத்திலிருந்து இரு காதுகள் உடைய அந்த அளவு, அதே போன்று தாடியை நன்றாக நாம் கோதி கழுவுவது. இவ்வாறு 3 முறை நாம் கழுவ வேண்டும். அதன் பிறகு நாம் வலது கையை 3 முறை நன்றாக விரலோடு இடுக்குகளை எல்லாம் நன்றாக நாம் 3 முறை கழுவ வேண்டும். முழங்கை உட்பட 3 முறை இவ்வாறு கழுவியதன் பிறகு இடது கையையும் 3 முறை நன்றாக விரலோடு இடுக்குகள் அதே போன்று முழங்கையை மடக்கி நன்றாக நாம் இடது கையையும் கழுவ வேண்டும். அதன் பிறகு நமது ஈரக்கையால் கையை தண்ணீர் எடுப்பதில்லை, கையை நாம் ஈரப்படுத்தி நாம் இப்போது மசுகை செய்யக்கூடிய முறை, அந்த மசுகை செய்யக்கூடிய முறையை பார்ப்போம். நாம் நமது இரு கைகளையும் நமது தலையிலே வைத்து அப்படியே பின்னால் நாம் கொண்டு சென்று மறுபடியும் கொண்டு வந்து அதே கைகளால் நமது காதுகளையும் மசுகை செய்வது. ஒரு முறை நாம் தடவுவது. அதன் பிறகு நாம் நமது கால்களை கழுவுதல். முதலாவதாக வலது காலை நாம் கரண்டை உட்பட 3 முறை கழுவுதல். கரண்டை உட்பட 3 முறை நாம் நன்றாக கழுவுதல். அப்படி கழுவும் போது நமது குதிகாலை நன்றாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். குதிகால் கழுவப்படாவிட்டால் நபி அவர்கள் அதற்கு எச்சரித்திருக்கிறார்கள். குதிகால்களை சரியாக கழுவாவிட்டால் கேடு என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே 3 முறை நாம் கால்களை கழுவி, அதே போன்று இடது காலை நாம் 3 முறை கரண்டை உட்பட நாம் கழுவிக்கொள்வது. விரலுடைய இடுக்குகளை எல்லாம் நன்றாக தேய்த்து கழுவுவது. இதுதான் நாம் இப்போது வுதுவுடைய செயல்முறை விளக்கம். இவ்வாறு நமது வுதுவை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று வுது செய்ததன் பிறகு நாம் ஓத வேண்டிய துஆ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதை ஒருவர் ஓதுவார் என்று சொன்னால் அவருக்கு சுவர்க்கத்தினுடைய 8 வாயில்களும் திறக்கப்படும் என்று ஹதீஸ்களிலே இடம்பெறுகிறது, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில். எனவே அந்த வுது செய்ததன் பிறகு ஓதுகின்ற துஆவையும் நாம் மறந்துவிடக் கூடாது. அதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, வுதுவை ஒரு நிறைவாக செய்ததன் பிறகு அதன் பிறகு ஒரு மஸ்ஜிதுக்குள் நுழைகின்ற போது அந்த வலது காலை முன்வைத்தவராக என்று கூறியவராக அவர் மஸ்ஜிதுக்குள் நுழைவது. தொழுகை என்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக, இந்த அறிவியலை தொழுகை என்பது உன்னதமான ஒரு வணக்கமாக, உன்னதமான ஒரு கடமையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை என்பது பிரகாசம், பேரொளி என்று சொல்லியிருக்கிறார்கள். தொழுகை இஸ்லாத்தினுடைய தூண் என்று சொல்லியிருக்கிறார்கள். நபி அவர்கள் இந்த உம்மத்துக்கு செய்த இறுதி உபதேசம் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்ற அந்த உபதேசம் தான். எனவே இந்த தொழுகையை நாம் உரிய முறையை நிறைவேற்ற வேண்டிய கடமை கட்டாயம் நமக்கு இருக்கிறது. தொழுகை வேண்டும் என்று விடக்கூடியவர் இஸ்லாம் காமியர் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. எனவே தொழுகையில் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதே போன்று இந்த தொழுகை முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கற்றுத்தந்தார்களோ அந்த முறையில் தான் நாம் தொழுகையுடைய முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தான் நீங்கள் தொழ வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு தொழுது காட்டினார்களோ அப்படி நமது தொழுகையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தொழுகைக்கு வரக்கூடிய ஒருவர் முதலாவது அவர் கிப்லாவை முன்னோக்கியவராக இருக்க வேண்டும். கிப்லாவை முன்னோக்குவது என்பது தொழுகையுடைய நிபந்தனைகளில் விதிகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு அவர் உள்ளத்தால் நியத்தை வைக்க வேண்டும். நியத் என்பது இன்றியமையாது. அதே போன்று தொழுகையில் உள்ளச்சம் என்பது பேணப்பட வேண்டும். தொழுகையில் உள்ளச்சம் என்பது பேணப்பட வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை குர்ஆனுடைய பல வசனங்கள் அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. உள்ளச்சம் என்பது தொழுகையில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. நியத்தை நாம் உள்ளத்தால் நினைத்தவர்களாக இந்த தொழுகை நான் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுகிறேன் என்ற தூய எண்ணத்தோடு நாம் நமது இரு கரங்களையும் புஜங்களுக்கு நேராகவோ அல்லது நமது காதுகளுக்கு நேராகவோ, சிலர்கள் காதுகளுடைய சோனையை தொடுவார்கள், அது பிழையான ஒரு நடைமுறையாகும்.
காதுகளுக்கு நேராக நாம் உயர்த்துவது அல்லது புஜங்களுக்கு நேராக நாம் உயர்த்துவது, உயர்த்தி நாம் நமது இடது கையின் மீது வலது கையை வைத்து நாம் இடது கையை பிடித்துக் கொள்ளக்கூடிய விதத்திலே நாம் அந்த தக்பீரை நெஞ்சு மீது வைத்து கட்டுவது. அப்படி நாம் கைகளை உயர்த்தும் போது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லியவர்களாக நாம் நமது இடது கையின் மீது வலது கையை வைத்து நெஞ்சு மீது வைத்துக் கொள்வது. இந்த இடத்திலே ஓதுவதற்கு பல துஆக்களை, பல திக்ர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். அனைத்தையும் நாம் இங்கு சொல்வது நோக்கமல்ல. நாம் இங்கு ஒரே ஒரு துஆவை மாத்திரம் உங்களுக்கு இந்த இடத்திலே நாம் சொல்கின்றோம். அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ഖതായായ கமா பாஅத்த பைன அல்-மஷ்ரிக் வல் மக்ரிப். அல்லாஹும்ம நக்கினி மின் ഖതായായ கமா யுனக்கா ஸௌபுல் அபியது மின் அத்-தனஸ். அல்லாஹும்ம அக்ஸில்னி மின் ഖതായായ பில்-மாஇ வஸ்-ஸல்ஜி வல்-பரத் என்ற இந்த துஆவை நாம் ஓதிக்கொள்வது. அதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஓத வேண்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. இந்த அத்தியாயத்தை நாம் ஓதியதன் பிறகு நாம் துணை சூறாவை ஓதுவது சுன்னாவாக இருக்கிறது. நாம் தெரிந்த ஒரு சூறாவை நாம் ஓதிக்கொள்வது. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. அதன் பிறகு நாம் நமது இரு கைகளையும் புஜங்களுக்கு நேராக அல்லது காதுகளுக்கு நேராக உயர்த்தியவர்களாக அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி நாம் ருக்கு செய்வது. ருக்குவிலே நமது தலையும் அதை போன்று முதுகும் நேராக, தலைப்பகுதி முதுகு பகுதி நேராக இருக்கக்கூடிய விதத்திலே நமது உள்ளங்கைகளால் முழங்கால்களை பற்றி பிடித்துக் கொள்கின்ற விதத்திலே நமது கைகளை கொஞ்சம் அகற்றியவர்களாக நாம் ருக்குவை செய்வது. இந்த ருக்குவின் போது சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று நாம் 3 முறை சொல்வது, அதை விட அதிகமாக விரும்பினால் சொல்லிக் கொள்வது. அது இல்லாமல் சுபூன் குத்தூஸ் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்ற திக்ரை சொல்லிக் கொள்ளலாம். இப்படி பல திக்ர்களை நபிகள் நாயகம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த திக்ர்களை நாம் செய்து கொள்வது, அந்த திக்ர்களை நாம் ஓதிக்கொள்வது. அதன் பிறகு சமீ அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லியவர்களாக நமது கைகளை புஜங்களுக்கு நேராக உயர்த்தியவர்களாக ரப்பனா லக்கல் ஹம்த் என்று சொல்வது. இமாமை பின்பற்றி நாம் சொல்லும்போது நாம் சமீ அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்வதில்லை, மாறாக ரப்பனா லக்கல் ஹம்த் என்பதை மாத்திரம் நாம் சொல்ல வேண்டும். அதன் பிறகு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லியவர்களாக நாம் சுஜூத் செய்வது. சுஜூதிலே பட வேண்டிய உறுப்புகள் 7 உறுப்புகளாகும். நெற்றி, மூக்கு, அதே மூக்கினுடைய நுனிப்பகுதி, உள்ளங்கைகள், முழங்கால்கள், அதே போன்று பாதங்களுடைய விரல்கள், இவைகள் அனைத்தும் பூமியிலே பட வேண்டும். இந்த முறையிலே நாம் சுஜூதை அமைத்துக் கொள்ள வேண்டும். சுஜூதிலே நமது கைகளை நாம் அகற்றி வைத்துக் கொள்வது, அக்குள் தெரிகின்ற அளவுக்கு நம்மவர்கள் கைகளை அகற்றி வைத்துக் கொள்வார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று நாம் சுஜூதிலே பட வேண்டிய உறுப்புகள் நன்றாக பூமியிலே பட வேண்டும். அதை நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. சுப்ஹான ரப்பியல் அலா என்று நாம் 3 முறை சொல்லிக் கொள்வது. அதுபோல் நபியவர்கள் பல திக்ர்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள், துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். விரும்பியதை ஒருவர் சொல்லிக் கொள்ளலாம். அதே போன்று அல்லாஹ் அக்பர் என்று அவர் உட்கார்வது, நடு இருப்பு, அதிலே ரப்பே வஃபிர்லி என்று 2 முறை சொல்வது. அந்த நடு இருப்பிலே அவர் வலது காலை நட்டியவராக இடது காலின் மீது, இடது பாதத்தின் மீது அவர் அமர்ந்து கொள்வது. அதன் பிறகு திரும்ப அல்லாஹ் அக்பர் என்று சொல்லியவராக 2வது சுஜூதை அவர் செய்வது. சுஜூதின் போது சுப்ஹான ரப்பியல் அலா என்பதை 3 முறை சொல்லிவிட்டு பிறகு அவர் 2வது ரக்அத்திற்காக அல்லாஹ் அக்பர் என்று கூறியவராக அவர் எழும்போது ஒரேடியாக இல்லாமல் கொஞ்சம் உட்கார்ந்து விட்டு எழுவது என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. அதன் பிறகு இதே போன்று 2வது ரக்அத்தையும் நிறைவேற்றியதன் பிறகு 2வது ரக்அத்துடைய அத்தஹியாத்தை பொறுத்தவரையில் அந்த அத்தஹியாத்துடைய முதல் பகுதியை நாம் அதிலே நமது விரலை நீட்டியவர்களாக அந்த விரலின் பக்கமே நமது பார்வை செலுத்தப்பட வேண்டும். விரலை நாம் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். பார்த்தவர்களாக அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா وعلى عباد الله الصالحين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. இதை அவர் சொல்வது.
சொல்லிவிட்டு அவர் மூன்றாவது ரக்காத்துக்காக எழும்போது அவர் தனது இரு கைகளையும் புஜங்களுக்கு நேராக உயர்த்தி அவர் தக்பீரை கட்டுவது. இதுவும் நபி வழியிலே இருக்கிறது. அதே போன்று இறுதி அத்தஹியாத்தை பொறுத்தவரையில் இறுதி அத்தஹியாத்தை அமரும் போது நாம் வலது பாதத்தை நட்டியவர்களாக நாம் பூமியிலே அமர்வதுதான் சரியான நபி வழியாக அங்கே இருக்கிறது. அந்த இடத்திலே நாம் அத்தஹியாத்தை முழுமையாக ஓத வேண்டும். அந்த நாம் முன்னர் ஓதிய பகுதியோடு சேர்த்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد என்ற இந்த பகுதியை நாம் ஓதிவிட்டு اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا فاغفر لي مغفرة من عندك فإنه لا يغفر الذنوب إلا أنت என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை ஓதிக்கொள்ளலாம். இன்னும் பல துஆக்கள் நபி அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். விரும்பிய துஆக்களை ஓதலாம். விரும்பிய பிரார்த்தனைகள் அந்த இடத்திலே அதிலே கேட்கலாம். கேட்டுவிட்டு அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று தனது வலப்பக்கம் திரும்பி சலாம் கொடுப்பது, அதே போன்று இடப்பக்கம் திரும்பி சலாம் கொடுப்பது, இப்படியாக நாம் நமது தொழுகையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நபி வழியை பின்பற்றி நமது தொழுகையை அமைத்துக் கொள்ளும் போதுதான் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். எனவே நமது முழு தொழுகைகளை நபி வழியை பின்பற்றி செய்யக்கூடியவர்களாக நாம் மாறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وآخر دعوانا الحمد لله رب العالمين.